மாற்றப்படுகின்றது. இதற்கு காரணம் அதை பல்வேறு துறைகளில் ஈடுபடுத்துவதனால்தான். அதன் மன சுமை அதிகமாகி மூளைக்கும் பலு அதிகமாகி எத்தனை தாய்மார்கள் இக்காலத்தில் மனநல மருத்துவரை தேடி நாடி சென்றுகின்றன தெரியுமா உங்களுக்கு? பெண்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் உணவு முறைக்கு வருவோம். அக்காலத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சத்தான உணவை கொடுத்தாங்கங்க. அதாவது பொரிவளங்காய் உருண்டை, அப்புறம் உளுத்தம் கஞ்சி, அப்புறம் கேழ்வரகு கஞ்சி, வற்றல் வடாம்லாம் கொடுத்து வளர்த்தாங்க. குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்தது. இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பார்த்து கேட்டிங்கன்னா அது என்ன தெரியுமா சொல்லுது? ஐ லைக் ஜங்க் ஃபுட் ஒன்லி என்று சொல்கிறது. அது ஒரு ஸ்டைலாக சொல்கிறது. தாய்மார்களும் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் கிங், பீஸா என்று அது ஒரு பெரிய பட்டியலே எடுத்து கொடுக்குங்க உங்களுக்கு. இதில் எங்கெங்க அதுங்க புரத சத்து கிடைக்குது? வளர்ச்சி குன்றி காணப்படுகின்றனர் இக்கால குழந்தைகள். பிறகு அக்காலத்தில் வயிற்று வலி வந்தால் என்ன தெரியுமா கொடுப்பாங்க? சுக்கு இஞ்சி கஷாயம் கொடுப்பாங்க. அப்புறம் சளி பிடிச்சா என்ன கொடுப்பாங்க? துளசி, அப்புறம் தூதுவளை கஷாயம் கொடுப்பாங்க. இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மருந்து கடையே ஒரு வீட்டில் செயல்படுகிறது. சளி பிடிச்சா ஃப்ளூட்ரெக்ஸ், ட்ரையாமெனிக், வயிற்று வலி வந்தால் டைஜின், கோலிமெக்ஸ். அவங்க வயிற்றுல ஒரு சிறிய ரசாயன தொழிற்சாலையே செயல்பட ஆரம்பிச்சிருதுங்க. அக்காலத்தில் பெண்கள் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க. குழந்தையும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் நல்ல ஒரு போஷாக்காகவும் வளர்க்கப்பட்டது. இக்கால பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பதற்கே ரொம்பவும் யோசிக்கிறாங்க. தங்கள் அழகு குன்றி விடுமோ என்று பயந்து அதை கொடுப்பதில்லை. நிறைய பெண்கள் பொருளாதார ஒரு கட்டுப்பாட்டின் காரணமாக வேலைக்கு செல்கின்றனர். அப்புறம் அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் காரணமாகவும் வேலை பளுவின் காரணமாகவும் தாய்ப்பால் சுரப்பதே இல்லை. அவங்க கதி, குழந்தைங்களோட கதி அரோகதி தாங்க. அப்புறம் தற்போதைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு பெண்ணானவள் கொடுப்பதில்லை. சின்ன திரையில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அம்மா ஆனவள் சொல்கிறாள், பவித்ரா போய் சோப் வாங்கிட்டு வா என்று சொல்கிறாள். அந்த குழந்தையும் ஓகே மம்மி என்று ஓடி வருகிறது. அந்த குழந்தை தனியாக செயல்பட்டு போய் சோப் வாங்க போகுதுங்க. இந்த பெண்ணானவள், அம்மா ஆனவள், அவ ரொம்ப குழம்பி போய் என் பெண்ணுக்கு இது விடுமோ, அது விடுமோ, தன்னம்பிக்கை போய்விடுமோ என்று ரொம்பவும் குழம்பி போகின்றாள். அந்த குழந்தையை தனியாக விட்டாதாங்க அதுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியும். ஏங்க, ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன், இந்த காலத்தில் தண்ணியில் அழுக்கு கூட போகிறது இல்லைங்க. தன்னம்பிக்கை அங்கே போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் குழந்தைங்க ஒரு அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தால் அதை ஏன் என்று கூட கேட்பதில்லை. அம்மாவின் ஃபேஸை பார்க்க நேரம் இல்லை, ஆனால் ஃபேஸ்புக்கை மாத்திரம் பார்க்க நேரம் இருக்கிறது. அம்மாவின் ஃபேஸை பார்க்க நேரம் இல்லை, ஆனால் ஃபேஸ்புக்கை மாத்திரம் பார்க்க நேரம் இருக்கிறது. என் எதிர் அணியில் இருக்கிற சுஜாதா அவர்கள் சொன்னார்கள், அக்காலத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி இல்லை, முடக்கப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். எங்க அனுபவமே ஒரு பெரிய கல்விங்க. இது அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. அப்புறம் முடிக்கும் தருணத்தில் நவகிரகங்கள் என்றால் 9, அஷ்டலக்ஷ்மிகள் என்றால் 8, வானவில் என்றால் 7, அறுபடை வீடு 6, பஞ்சபூதங்கள் 5, திசைகள் 4, மும்மூர்த்திகள் 3, இரட்டை பிறவி 2, குழந்தைகள் வளர்ப்பில் அதிக அக்கறை செலுத்துபவர்கள் ஒருவரே அக்காலத்து பெண்கள் என்று சொல்லி நன்றி கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். பிரியா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க, ரொம்ப ஆணித்தரமாக பேசினாங்க. அதாவது ஒரு லேடிஸ் பேசும்போது இந்த மாதிரி மேட்டரில் ரொம்ப ஃபோர்ஸாக பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசின ஸ்பீட்லேயே ஆனால் மனசில் பதிகிற மாதிரி நல்லா அழுத்தமாக சொன்னாங்க. இப்போ அடுத்த வருது இவங்கெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இவங்க இப்படி பேசிட்டாங்களே, நம்ம இக்காலத்தை பற்றி என்ன கம்பேர் பண்ணி பேசுறதுன்னு. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்ல போட்டா போட்டு ரொம்ப சரியான சபாஷ், சரியான போட்டி அப்படின்னு வஞ்சிக்கோட்டை வாலிபனில் வர மாதிரி நல்லா இருக்குது. ஸோ இக்காலத்து பெண்கள் மிதிலா வரதராஜன், கமான். குவைத் தமிழ்ச்சங்கத்தின் மகளிர் தின நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகவும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவராகவும் பொறுப்பேற்றிருக்கும் நமது சச்சு அம்மாவுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கும் உங்களுக்கும் எனது இனிய வணக்கம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மேட்சாக வச்சுக்கிறதுலேயே அவங்க ரொம்ப அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி அவங்க திட்டம் போட்டு சிவப்பு புடவைக்கு பச்சை பொட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வெறும் வேடம் தான், பார்த்துக்கங்க நீங்கள். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்பது புறநானூற்று தமிழ். குழந்தைய அந்த காலத்தில் குழந்தை பெற்று கொடுக்கறதோட என் கடமை முடிஞ்சு போச்சு. அதை சான்றோனாக்கி வளர்க்க வேண்டியது ஒரு தந்தையினுடைய கடமை அப்படின்னு அந்த தாய் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தையை பெறுவதோடு மட்டுமின்றி சான்றோனாக்கக்கூடிய பணியையும் சிறப்பாக செய்பவர்கள் இந்த காலத்து பெண்களே என்று பேச வந்திருக்கிறேன்.
அன்றைய கால பெண்களுக்கு வந்து வீடு தான் உலகமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து அதிகம் அறியாமையில் தான் இருந்தாங்க, சமையலறை வீடு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் வெளி உலக அனுபவமும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த அனுபவத்தோட துணையோடு அவங்க குழந்தைகளை வந்து வழிநடத்தக்கூடிய திறமையை பெற்று இருக்கிறார்கள். அப்போது அந்த கால பெண்கள் வந்து குடத்தில் இட்ட விளக்காக தன்னோட வீட்டுக்கு மட்டும் வெளிச்சம் கொடுக்கிறவராக இருந்தார்கள். ஆனால் இன்றைய கால பெண்கள் குன்றின் மேல் இட்ட விளக்காக இந்த உலகத்துக்கே பிரகாசத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தங்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு ரோல் மாடலாக யாராவது ஒரு 3வது மனிதரை மட்டும்தான் சுட்டி காட்ட முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எந்த துறை வேணால் எடுத்துக்கோங்க, படிப்போ இல்லை கலையோ எந்த துறை எடுத்தாலும் அவங்க தன்னுடைய தாய்மார்களையே முன்னுதாரணமாக காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற பெண்கள் இருக்காங்க. அப்புறம் நிறைய சொன்னாங்க அவங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் கொள்ளு பாட்டிலாம் இருந்தாங்க. நாங்கள் வளரும்போது நாங்களாம் ஒரு 7வது 8வதுலாம் படிக்கும்போது என்னையும் என்னோடய சகோதரியும் பார்த்துட்டு, இந்த வயசில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, உங்கள் வயசுலலாம் நான் கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்கா, ஐயோ இந்த வயசுலையா கல்யாணம் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கல்யாணம் பண்ணி போகிற பெண்ணே ஒரு குழந்தையாக இருப்பா. அவங்க ஒரு வருஷத்தில் அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தை தான் குழந்தைய வளர்க்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு அறிவு முதிர்ச்சியும் மனப்பக்குவமும் வந்தப்புறம்தான் அவங்க குழந்தையே பெற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒன்றாக வந்து குழந்தை 5 6 7 8 10 குழந்தைகள் வரைக்கும்லாம் பெற்றுப்பாங்க. அப்போது அந்த ஒரே தாயால் எல்லா குழந்தைகளையும் நேரடியாக கவனிச்சிக்க முடியாது, கட்டாயமாக முடியாது. அப்போ அந்த சூழலில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு எந்த மூத்த பெண் குழந்தை தான் வந்து மற்ற சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து கவனிச்சுக்கும். அது நிறைய பேருக்கு ரொம்ப பெரியவங்களாக இருக்கிற உங்களுக்கே அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் யாருமே மறக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. குழந்தை பெறுவது தொடங்கி எப்போ பெற்றுக்கணும், எத்தனை கால இடைவெளி, எத்தனை குழந்தை பெற்றுக்கணும்னு திட்டம் போட்டு அளவான குடும்பமாக வளமாக வாழக்கூடிய அந்த ஆற்றலும் திறமையும் முன் யோசனையும் வந்து இந்த கால பெண்களுக்கு இருக்குது. அதனால் 1 2 இருந்தால் கூட நேரடியாக அவங்க கவனிச்சுக்கிறாங்க இந்த கால பெண்கள். அப்புறம் நமக்கு பொதுவாக குழந்தைகள்னால் அவங்க வளர வளர அவங்களுக்கு நிறைய ஐயங்கள் ஏற்படும். இது ஏன் அப்படி, இது எப்படி நடக்குது, இது என்ன அப்படின்னு கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகள். ஆனால் அந்த கால பெண்களுக்கு வந்து அதுக்கு என்ன எப்படின்னு சரியாக அவங்களுக்குலாம் பதில் சொல்லவே தெரியாது. அது அப்படி தான், அதுக்கு மேலே கேட்காத, போய் வேலையை பாரு, இது அப்படி தான், என்ன என்கிட்ட வந்து கேட்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த கால பெண்கள் அப்படி இல்லை. கல்வி அறிவோட துணையோட எந்த ஒரு விஷயத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்படி தெரியலைன்னா கூட இப்போ கூகுளை தட்டினா எல்லாத்துக்குமே நமக்கு விடை கிடைக்கும். அதனால் அதை தேடி தரக்கூடிய அந்த அறிவும் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எது ஒன்றுனாலும் வந்து பெற்றோர்களோட விருப்பம்தான். அதை வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து மறுக்க முடியாது. இப்போ ஒரு துணி எடுக்கிறதுனாலோ சாப்பாடுனாலோ இல்லை திருமண விஷயம்னாலோ அதில் வந்து குழந்தைகளோட விருப்பம் அப்படிங்கிறது 2ஆம் பட்சமாகத்தான் இருக்கும். அந்த பெற்றவர்கள் எடுக்கிற முடிவு தான், அவங்களோட தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஆனால் இன்றைய கால பெண்கள் அப்படி இல்லை. தங்களோட குழந்தையோட விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுறாங்க. அப்புறம் வந்து இவங்க கூட்டு குடும்பத்தை பற்றி பேசினாங்க. உண்மைதான், கூட்டு குடும்பத்தில் எல்லா உறவுகள் இருந்தாங்க, குழந்தைகளை கவனிச்சுக்கோ ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு பக்கம் மாமியார், ஒரு பக்கம் நாத்தனார், அதுக்கப்புறம் ஓரகத்தி இருப்பாங்க. அப்புறம் கணவரோட ஆதரவு எவ்வளோ தூரம் நமக்கு நேரடியாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இப்படி பல பக்கத்துலேயும் பல இடியை தாங்கிக்கிட்டு தாங்க என்ன நினைக்கிறோம், குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, அத்தை ஒன்று சொல்லுவாங்க, மாமி ஒன்று சொல்லுவாங்க. யார் சொல்கிறத கேட்கறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தை குழப்பத்தில் வந்து மண்டப்பிச்சுக்கும். அதுதான் வந்து நடந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு தாய் எதா இருந்தாலும் தாய்கிட்ட போக முடியும். அவங்க ஒருத்தரே இருந்து அந்த குழந்தைய வந்து வழி நடத்துகிறாங்க. அதனால் அந்த குழந்தைகளுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் இவங்க நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க. நேரம் இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே அதை நான் சொல்லிட்டேன். அவங்க எல்லா குழந்தையும் நேரடியாக கவனிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து தாய்க்கு இருந்ததில்லை. அப்புறம் கெட்ட பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இது வெறும் காலத்தால் மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கிறதுனால பொதுவாகவே எல்லாருக்குமே கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லிட முடியாது. தோற்றம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கால பெண்களுக்கு வந்து வெளியில் வாசலில் போகக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை, அதுக்கான தேவைகளும் இருக்கலை.
ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வெளியில் போகும்போது தோற்றத்தையும் அதுக்கேற்ற ஒரு அழுக்கு புடவையோ இல்லை தலை வராமலோ வந்து நான் அந்த மாதிரி இங்கே வந்து நின்னா நான் பேசுகிறத கேட்க கூட யாருமே தயாராக இருக்க மாட்டீங்க. அதனால் அது அந்த குறைந்தபட்ச அந்த ஒரு கவனிப்பு வந்து தேவை. அப்புறம் மனநல மருத்துவரை பற்றி அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மனநலம் இல்லை, அதனால் நிறைய பேர் மனநல மருத்துவரை தேடி போகிறாங்க, ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்குது, அந்த பெண்களுக்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாமல் போனதாலேயே இந்த மாதிரியான மனநல பாதிப்புகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. முன்னால் கிராமத்துலலாம் வந்து அவங்க ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆடுவாங்க தெரியுமா, பெண்கள் எல்லாம் அவங்க வந்து பேய் விரட்டுறதுக்காக வருவாங்க. அது வந்து எதோட வெளிப்பாடு அப்படின்னா தங்களோட உள்ளத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை சொல்ல முடியாமல் இருக்கிற அழுத்தங்களால் ஏற்படுறதால அது வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால பேயாடுறது அப்படிங்கிறது மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அதனால வந்து உங்களுக்கு இது சங்க காலத்திலே வந்து உங்களுக்கு வேலன் வெறியாட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பழைய இலக்கியத்திலே இருக்குது. அதனால நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனாலே அந்த காலத்தில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு முழுவதும் சொல்ல முடியாது. இன்றைக்கி மீடியா பல எக்ஸ்போஷர்னால நமக்கு தெரிய வருது. அன்றைக்கி அப்படி நடந்தது நமக்கு இருந்ததுக்கான ஆதாரம் நமக்கு தெரியறதில்ல, அதனால நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி தாய்ப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து சில விதிவிலக்குகளை வச்சுக்கிட்டு வந்து பொத்தாம்பொடையாக பேச முடியாது. அத்துடன் இவங்க வந்து பண்பாடெல்லாம் இல்லை அப்படின்னு முதல்ல பேசினாங்க. அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் குழந்தை வளர்ப்பு வீடு சார்ந்த சூழலில் என்றைக்குமே வந்து பண்பாட்டை பேணி காப்பவர்களும் சுமந்து திரிப்பவர்களும் அதற்காக பாடுபடுபவர்களும் பெண்களே. அதில் வந்து அக்காலம் இக்காலம் பேதம் பார்க்க முடியாது. இன்னும் இந்த காலத்தில் இன்னும் நிறைய இருக்குது. அதுவும் குவைத் மாதிரியான ஒரு வெளிநாட்டு சூழலில் வாழும்போது இங்கே இருக்கக்கூடிய இக்கால பெண்களுக்கு தான் அந்த பொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. அதை இன்னும் அதிகமாக அவங்க பசங்களுக்கு சொல்லித்தராங்க. இங்கே எத்தனையோ உங்களுக்கு சின்மயா குரூப்பெல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து சகஸ்ரநாமம் சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த வகுப்புகளுக்கு பசங்களை அனுப்புகிறாங்க, தமிழ் கற்றுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. வேறு இந்த மாதிரியான பசங்களுக்கு இந்த கலாச்சாரமும் பண்பாடும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முனைஞ்சு செயல்படுறது தாய்மார்கள் தான், இந்த காலத்து தாய்மார்கள் தான். ஆகவே இன்றைய பெண்கள் கல்வி அறிவுடன் கூடிய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவையும் யாரையும் சார்ந்திராமல் தன்னிச்சையாக சுய சிந்தனையுடன் செயல்படக்கூடிய ஆற்றலையும் பெற்றவர்கள். இத்தகையோரால் சிறப்புற வளர்க்கப்படும் குழந்தைகளும் இதே பண்புகளை பெற்று உலகத்தை ஆளக்கூடியவர்களாகவே இன்றைக்கு வளர்ந்து வருகின்றனர். எனவே அறிவும் தெளிவும் பக்குவமும் முதிர்ச்சியும் அனுபவமும் பெற்ற இக்கால பெண்களே குழந்தைகளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் என்று கூறி எனது விவாதத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்காக நன்றி, வணக்கம். மிதிலா சொன்ன பாயிண்ட்டு எனக்கும் ஒரு சில இது பிடிச்சிருக்கு. ஸோ இது முடியும் போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசும்போது நான் அப்போ என்னுடைய கருத்தையும் சொல்கிறேன். ஸோ இப்போ அக்காலத்து பெண்களில் வந்து அனிதா ஜான்சன் பேசும். பாட்டியின் பக்குவ பற்றையில் பயின்று பட்டையை கிளக்கும் நடுவர் அவர்களே, திறமைகள் பல இருந்தும் பிள்ளைகளுக்காக வேலைக்கு செல்லாமல் இருக்கும் என் அணி சகோதரிகளே, ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு ஆகும் என புத்தக வாதங்களுடன் அமர்ந்திருக்கும் எதிரணி தோழிகளே, ஆன்றோரே சான்றோரே அனைவருக்கும் எனது வணக்கம். திருமதி மிதிலா வரதராஜன் சொன்னாங்க, இவங்கெல்லாம் குன்றின் மேல் இருக்கிற விளக்கம். ஒத்துக்கிறேன், குன்றின் மேல் இருக்கிற விளக்கு ஊருக்கே வெளிச்சமாக இருக்கும். குன்றோட அடிவாரமான இவங்களுடைய வீட்டில் வெளிச்சம் இருக்காது. இவங்களை வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க சொல்லலை, முதல்ல நல்ல குழந்தைகளை உருவாக்குங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அந்த காலத்து பெண்கள்லாம் 10 வயதுலேயே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அந்த காலத்து பெண்களுக்கு 10 வயதுலேயே முதிர்ச்சி இருந்துச்சு. இந்த காலத்து பெண்கள் 30 ஆகி முதிர்ச்சியே இல்லை. இவங்க சொல்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோகுலில் தட்டினா விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு வருமா? ஆமாம், டக்கு டக்குன்னு தான் வரும். எதுக்கு எடுத்தாலும் கூகுள் இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதுனால நம்ம சுயமாக யோசிக்கிறது இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க, இவங்க நிதானமாக யோசித்து நல்ல ஒரு திறமையான முடிவை எடுத்து தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். நிச்சயமாக 30 வயசில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு நல்ல சுயப்பிரசவம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20
30 வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிட்டா சரிங்க. 30 வயசு இவங்க சொன்ன மாதிரி முதிர்ச்சி அடைந்த பின்பு 30 வயதுக்கு மேல் கல்யாணம் பண்ண என்ன ஆகும்? குழந்தையின்மை. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. சரி, நம்மளுடைய வாதத்துக்கு வாங்க. நம்ம தாய்மொழியில் ஒரு பழமொழி இருக்குது, சுத்தம் சோறு போடும். இக்காலத்து பெண்கள் சுத்தத்தை பற்றியும் சொல்லித்தர்றதில்ல, சோத்தை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அதாவது நான் இங்கே இருக்கிறதுல 90% பெண்கள் இக்காலத்து பெண்களை சேர்ந்தவங்க. நான் உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வேலை பார்க்குறோம்? இதுக்கு 1008 காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்திலேயே சுத்தத்தை பற்றி குழந்தைக்கு முன்னுதாரணமான இருக்க வேண்டிய நீங்களே அதை சொல்லித்தரலைன்னா குழந்தைக்கு எப்படி சுத்தத்தை பற்றி தெரியும்? சரி, இதுனாச்சு டெய்லி நடக்கிற வேலைகள் விட்டுருங்க. அந்த காலத்துல எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினாங்க. அப்படி எங்கள் அம்மா குளிப்பாட்டினால தான் இந்த அளவுக்குனாச்சு இந்த அளவுக்கு முடி இருக்குது எனக்கு. ஆனால் இந்த காலத்து பெண்கள் சொல்கிறாங்க என்னென்னமோ ரீசன், எனக்கு பிள்ளைக்கு ஒத்துக்காதான். இவங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு சொல்லும் 1008 காரணங்கள் எல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது. அங்கே இருக்கிற பிள்ளைகளை பாருங்க, எல்லாமே பாய்கட். இதே இது பசங்களை எடுத்துக்கினா கல்யாணத்துக்கு முன்னாடியே தலையெல்லாம் சொட்டையாயிரும் போல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காலத்துல எல்லாம் ஊருக்கு 1 அல்லது 2 உணவு விடுதிகளை பார்க்கலாம். ஆனால் இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட். இதுக்கு காரணம் என்ன? இக்காலத்து பெண்களான யாருமே வீட்டில் சமைக்கிறதுலேன்னு அர்த்தம் இல்லையா? டிமாண்ட் எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அங்கே தான் சப்ளை அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்னுடைய தோழி அங்கே உட்காந்துருக்குறாங்க பாருங்க, ராதிகா. அவங்க வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு போனீங்கன்னா ஒன்று ஹோட்டலு வீட்டுக்கு வரும், இல்லாட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மொத்தம் அவங்க சமைக்கிறது கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அனிதா இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னர் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்க போக அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வாழை இலை சாப்பாடுனாங்க. ஆஹா, நம்ம குழந்தைக்கு தான் வாழை இலையோடைய மகத்துவத்தை சொல்லி கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்குனாச்சும் போய் நல்லா வாழை இலை சாப்பிட்லான்னு சந்தோஷமா என் பொண்ணுக்கிட்டே சொன்னேன். அம்மா இன்னைக்கு நம்ம நைட்டு ஆன்ட்டி வீட்டுக்கு டின்னர் போகிறோம், அங்கே வாழை இலையில் சாப்பிடாடான்னு. என் பொண்ணு வாழை இலைனா என்னம்மா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், வாழை இலைலாம் க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே போயிட்டோம். போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அஸ் யூஷுவல் ஒயிட் கலர் டிஸ்போசல் பிளேட். என் பொண்ணு கேட்குது, அம்மா நீ என்ன சொன்ன? க்ரீன் கலர் பிளேட்டுன்னு சொன்னேன். ஆன்ட்டி ஒயிட் கலர் பிளேட் வச்சுருக்குறாங்களே என்ன அப்படின்னு நான் சொன்னேன். நான் உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், என்னம்மா நீனு வாழை இலையில் சாப்பாடுன்னு சொன்னல, பாரு என் பொண்ணை சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஐயோ அனிதா, வாழை இலை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணு, அந்த ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ண சாப்பாடுன்னு சொல்லுது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா தப்பு பண்ணிட்டோம்டா சாமின்னு. ஒரு சமுதாயம் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாய்மொழியில் அதிக படித்தோ பயின்று இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஜப்பானை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் இடையில் இவ்வாறு நன்ற ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க தாய்மொழியில் பயில்றதுனாலையும் பல விஷயங்களை கற்றுக்கொள்றதுனால தான். ஆனால் இக்காலத்து பெண்கள் என்ன சொல்கிறாங்க, he doesn't know தமிழ். ரொம்ப பெருமை பாருங்க, தமிழில் படிக்க தெரியாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு பெருமையா? அந்த மிதிலா வரதராஜன் சொன்ன இவங்கெல்லாம் தமிழ் கிளாஸுக்கு அனுப்புகிறாங்களா? உங்களுடைய தாய்மொழியை கற்றுறதுக்கு நீங்கள் டியூஷனுக்கு அனுப்பணுமா? நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்காத நீங்கள் எப்படி ஒரு நல்ல குழந்தையை வளர்க்க முடியும்? நீங்கள் நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும். கடந்த வாரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே மாறுவேட போட்டி நடைபெற்றுச்சு. அந்த மாறுவேட போட்டியில் கண்ணையா ஒரு பெண் இருந்தா. என் பொண்ணு கேட்டுச்சு, அம்மா கண்ணையினா யாருன்னு. அப்போ தான் எனக்கு சுருக்குனுச்சு. அந்த காலத்தில் நம்ம அம்மாமார்கள் நமக்கு சாப்பாடு ஊட்டும் போது பல கதைகளையும் நீதி கதைகளையும் காவியத்தையும் ஊட்டி ஊட்டி சொல்லி சொல்லி ஊட்டினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம்? டிவி சீரியலை போட்டு விட்டோம், இல்லை கார்ட்டூன் நெட்வொர்க்கை போட்டு விட்டோம், சாப்பாடு ஊட்டுறோம். அப்பேற்பட்ட நம்ம எப்படி ஒரு நீதிகளை நம்மளை சொல்லிக் கொடுக்க முடியும்? என் பொண்ணுக்கு கண்ணியே தெரியாத என் பொண்ணுக்கு 2 விதமான ஸ்னேகாவை தெரியுது. என்னன்னு யோசிச்சிங்கன்னா,
ஒன்று வெள்ளித்திரை ஸ்னேகா, இன்னொன்று சின்னத்திரை ஸ்னேகா. அது யார் சின்ன ஸ்னேகானா? செல்லம்மாவில் வர வில்லி கேரக்டர் பேர் ஸ்னேகா. கண்ணுக்கே தெரியாத என் பொண்ணுக்கு 2 ஸ்னேகாவை தெரியும் போது எனக்கு வெக்கி நான் தலை குனிகிறேன். கடந்த ஆண்டில் தன்னுடைய அணியில் இருந்து விலக்கப்பட்ட ஒருவன் தன் தாயின் தூண்டுதலாலும் அறிவுரையாலும் இன்று 120 கோடி மக்களின் சந்தோஷத்திற்கு காரணமாக இருந்து தொடர் ஆட்ட நாயகனாக வெற்றி பெற்ற யுவராஜ் சிங் இல்லையா? நம்ம வேர்ல்டு கப்பில் வென்றோம். அதில் யார் தொடர் நாயகனாக வென்றான்? யுவராஜ். அவன் லாஸ்ட் இயர் அவனை ஆட்டத்திலேருந்து விலகிட்டாங்க. துவண்டு போய் வீட்டில் போய் முடங்கி கிடந்தான். அவனுக்கு தென்பையும் அறிவையும் புகிட்டி தன்னை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர உதவினாலே அந்த தாய் என்னை இக்காலத்து பெண்ணா அக்காலத்து பெண். நடுவர் அவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அந்த கட்சிக்கு தீர்ப்பு சொன்னாலும் சரி, இந்த கட்சிக்கு தீர்ப்பு சொன்னாலும் சரி, ஜெயிக்க போகிறது நம்ம அம்மா தான். ஐயோ, யாரையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. குறிப்பாக ஐயா கட்சிக்காரங்களாம் என்னை அடிக்கவோ உதைக்கவோ வந்துடாதீங்க. நான் சொன்னது அம்மான்றது என்னையை பெற்று வளர்த்த என் தாயை பற்றி சொன்னேன். இவங்களாம் சொல்கிறாங்களாம், இக்காலத்து பெண்களுக்கு திறமைகள் அதிகமாக இருக்கிறது, அக்காலத்து பெண்களுக்கு திறமை அதிகம் இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க. அக்காலத்து பெண்களுக்கும் திறமைகளும் அறிவுகளும் அதிகமாக இருந்தது. ஆனால் அவர்கள் கொண்டு வர மேடைகள் அமையப்படவில்லையே தவிர அவர்களுக்கு அறிவோ திறமைகளோ இல்லையோ என்று சொல்லிவிட முடியாது. என்னுடைய திறமையை இங்கு கொண்டு வர உணர்ந்த திரு செல்லத்துறை அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனிதா, சாதாரணமாக இப்போ அம்மான்ற வார்த்தையே சொல்ல முடியாமல் பண்ணிட்டீங்களே, டக்குன்னு சொன்ன உடனே. ஏன்னா நம்ம கலோக்கியலில் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இப்போ ஹிந்தியாக இருந்தால் அம்மா இருக்காது. ஸோ எதுவாக இருந்தால் கூட நம்ம அம்மா தானே சொல்லணும். இப்போ மாடு கூட அம்மா தானே கத்துறது. ஸோ அதனால் நீங்கள் அப்படி சொன்னாலும் அதுவும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தது தான். எனக்கு அதில் பெருமை தான், ஒன்றும் சந்தோஷம் இல்லை. பட் தாயின்ற வார்த்தை இலக்கணமாக நம்ம சொல்ல முடியாது. அம்மான்ற வார்த்தை, அம்மானா ஒரே இது டக்குன்னு அவங்க ஞாபகம் வர மாதிரி ஒரு ஜென்ரல் வார்த்தையாக போச்சு. பரவாயில்ல, அதுவும் ஒரு சந்தோஷம். ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்தது இக்காலத்து இதில் ராதிகா செல்வம். வாங்க, நீங்கள் தான் ஃபைனலாக இப்போ சொல்கிறத வச்சு தான் நான் தீர்ப்பு சொல்லணும். மகளிர் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கும் குவைத் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, விருந்தினர்களே மற்றும் பார்க்கடலை கடைந்து எடுத்து அமிர்தத்தை உண்டு அன்றுபோல் என்றும் இளமையோடு அமர்ந்திருக்கும் நடுவரவர்களே, அமிர்தம் போக மீதம் இருக்கும் நஞ்சை உண்டு பொய்யையும் புரட்டையும் பரப்ப வந்த எதிரணி தோழியரே, சத்தியமேவ ஜெயதே என வந்திருக்கும் என் அணியினரே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நடுவரவர்களே, தலைப்பையே நிறைய பேர் மறந்துட்டு பேசுகிறாங்க. அருமையான ஒரு பாட்டு. அதாவது பட்டுக்கோட்டையாரெலாம் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது அந்த கவிஞரெல்லாம். உண்மை அது. அதாவது இப்போ இந்த 2 விஷயமும் நம்ம டோட்டலாக பார்க்கும்போது, பழைய காலத்தில் சில விஷயங்கள் ரொம்ப முன்கூட்டியே அவங்க ஒரு பயத்தோட இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி. ஸோ அதனால் அவங்க அந்த காலத்து பெண்கள் தன்னுடைய குழந்தைய வளர்த்த விதம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஜென்ரேஷன் கேப் வர 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 எல்லாம் மாறும் பொழுது, ஸோ இந்த காலத்து பெண்கள் இவங்க சொல்கிற விஷயமும் நியாயம்தான். பட் ஆனால் இந்த ரீமிக்ஸ் மாதிரி பழமை புதுமை ரெண்டும் கலக்கலாம். அந்த ரெண்டும் கலக்கிறது எப்படி இருக்கணும்னா எல்லாத்துக்குமே பொருத்தமாகவும் சில சந்தர்ப்பங்களுக்கு நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்காகவும் நிச்சயமாக இருக்கணும். இப்போ என்னுடைய தாய் எனக்கு என்ன இவ்வளோ பேர் நீங்கள் சொல்லும்போது நானும் சொல்லி தான் தீரணும். சினிமாவே பிடிக்காத ஒரு ஃபேமிலி. சினிமா பார்ப்பாங்க, அது கூட ரொம்ப செலக்டிவாக பார்ப்பாங்க. பட் நான் அது சின்ன குழந்தையிலேயே சினிமாவுக்கு வந்தேன். ஸோ எங்கள் அம்மாலாம் இப்படித்தான் இருக்கணும், ஒரு சினிமாவில் போனால் ட்ரெஸ் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அவங்களே ஒரு சென்சார் வச்சாங்க வீட்டில் எனக்கு. ஸோ கரெக்டு. அப்போ இருந்த ஒரு காலகட்டத்தில், ஏன்னா அப்போது அப்போ குடும்பங்களினுடைய சூழ்நிலை,
அந்த பாரம்பரியங்கள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் சினிமான்ற மீடியா வந்து கொஞ்சம் கிளாமர் உள்ள மீடியா, ரொம்ப ஒரேடியாக போத்திட்டு இருக்க முடியாது. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் வர வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்போ வந்து ஆம்பளைங்களாவது ஃபுல்லாக ட்ரெஸ் போடுறாங்க, பொம்பளைங்க சுத்தமாக போடலை சினிமாவில். ரொம்ப அநியாயம். ஏன்னா அவங்க ரொம்ப பயந்து பயந்து க்ளோஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தாக்கா சுத்தமாக ஒன்றும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி அந்த ரெண்டுமே கலக்கும் பொழுது சில விஷயங்கள் நான் அந்த தாய்ப்பால் சமாச்சாரம் சொன்னாங்க. தாய்ப்பால் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி சாப்பாடு இல்லை, அந்த ஹேபிட்ஸில் வேலைக்கு போகணுங்கிற மனசுக்குள்ளே ஒரு பக்குவங்கள் வரும்பொழுது அவங்க அதெல்லாம் குறைச்சிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். இந்த தாய்மைன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டெஃபினட்டாக அவங்க மனசில் இருக்கும்போது அக்காலத்து இக்காலத்தில் அப்போ வந்து வேறு எங்கேயுமே அவங்கள வெளியில் அனுப்பாதனால 1 வருஷம் 2 வருஷம் பால் குடித்த குழந்தைகள்லாம் உண்டு அந்த காலத்தில். இந்த தாய்ப்பால் வந்து இந்த தாய்ப்பால் டே வரும் வருஷங்களில் வந்து அந்த மார்ச் மாதம் வந்து தாய்ப்பால் தினம்னு வரும். இதுக்கு நான் வந்து சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். நான் அப்போ போயிருக்கும்போது அந்த டாக்டர் வந்து சொன்னார், எனக்கு நிஜமாகவே என்னமோ சொல்லுவாங்க ஒரு அனுபவங்கள் குடும்பத்தில் அந்த இதெல்லாம் தாய்மை இருந்தால்தான் அந்த மாதிரிலாம் பேச வரும்னு. என்னை போய் கூப்பிட்ருக்காங்களே, எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் மனசுக்கு ஒரு இதுவாக இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு அங்கே தோணிது. எனக்கு இந்த தாய்ப்பால் வந்து கொடுக்கும்பொழுது வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கல, பாசத்தையும் நல்ல மனதையும் மன சந்தோஷத்தையும் அவள் சேர்ந்து அந்த இதுக்கு குழந்தைக்கு ஊட்டுறான். அதனால தான் அந்த குடும்பத்தில் வந்து அந்த கூட பிறந்த சகோதரர்கள் வெளியில் ஒரு இது வருது. இதெல்லாம் காரணம் வந்து அந்த தாய் மனசு எவ்வளோ ப்ளசண்ட்டாக உட்காந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. ஸோ அந்த தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது என்ன பெருமைகள்ன்ற மட்டும் அந்த ஒரு வார்த்தை சொன்னேன். டாக்டர்லாம் அசந்து போயிட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு இங்கே ஆன் த ஸ்பாட் தான் வந்தது, எனக்கு நிச்சயமாக ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு சென்ஸ், ஸோ அதுவும் சொன்னாங்க. ட்ரெஸ்ஸு சென்ஸில் வந்து அந்த பாவாடை தாவணி ரொம்ப அழகான ஒரு சமாச்சாரம். அது இப்போ இன்றைக்கி வந்து இன்னும் 4 பேரை பார்க்கும்போது நமக்கு விதவிதமாக போடணும், தப்பு இல்லை. அதுவும் நமக்கு பொருத்தமாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அதை சொல்லி, ஏன்னா அந்த தாய் வந்து அவங்க மனசுக்குள்ளே நிறைய கனவு காண்டிருப்பாங்க ஒரு காலத்தில். நம்மளை வந்து இப்படியே வச்சுட்டாங்க, நமக்கு பிறக்கிற குழந்தையாவது நாம் இப்படிலாம் வந்து அவங்கள வைக்கணுன்ற ஆசை நிச்சயமாக இருக்கும். அதை அவங்களுடைய குழந்தைக்கு அவங்க பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது, நிச்சயமாக தப்பு கிடையாது. பட் ஆனால் அந்த பார்வையில் இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு எது நல்லா இருக்கும், எந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி போடணுன்றது மட்டும் அவங்க டெஃபினட்டாக சொல்லி கொடுக்கணுன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலையும் இருக்கலாம். இதை நான் யாரையும் நிர்பந்தமாக சொல்லலை, பொதுவாகவே சொல்லக்கூடிய சுத்தத்தை பற்றி சொன்னாங்க. வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறது கரெக்டு. ஏன் அப்படின்னா வேலை ஓட்டம், ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் லைஃபு. இதை வந்து இப்போ நான் இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி குவைத்தில் என்னுடைய இன்னொரு அக்கா ராஜேஸ்வரின்னு பேர், அவங்களுடைய மகள் வந்து லதா, அவர் பேர் ராஜம்குமாரன், கேஎன்பிசியில் இன்ஜினியராக இருந்தார். அவள் பொண்ணு மோனிஷான்னு இப்போ வந்து நார்த் கரோலினால பிஏ ஆனர்ஸ் படிக்கிறாள். நான் சொன்னேன் இப்போ வந்து இக்காலத்து பெண்கள் நான் பேசுகிறேன். அவள் சிங்கப்பூரில் இருக்கா லதா, நான் அதான் பேச போகிறேன்னு. சித்தி என்னை பற்றி ஜாஸ்தி பேசினேன், உன்னை பற்றி நிச்சயமாக பேச மாட்டேன். ஏன்னா நீ சுத்தமே கிடையாது, நீ எதை போட்டாலும் உன் குழந்தை வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிறது, நீ வந்து இருக்கட்டும் அது ராத்திரி பார்த்துக்கலாம். ஏன் அந்த மாதிரி அந்த வேலைன்னா கரெக்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தால் கூட முடிஞ்ச வரைக்குமாவது. ஸோ அதுவும் வந்து கம்பேரிஷனில் பார்க்கும்போது ஒன்று. ரெண்டாவது சொன்னாங்க குழந்தைங்களை வந்து பிளான் பண்ணி, இப்போ இருக்கிற அட்வான்ஸ் இதுக்கு வந்து இப்போ வந்து என்ன இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணால் நாளைக்கு அந்த குழந்தை வந்து என்ன மாதிரி வளரும், அதுக்கு என்ன, ஏன்னா இனிமேல் மீட் பண்ண போகிறது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த லைஃபுக்கு மேலே இன்னும் போக. ஸோ அதை அட்வான்ஸாக திங்க் பண்ணி வந்து அவங்க இன்னொருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தைகள் கரெக்ட், அதுவும் நல்ல பாயிண்ட். ஸோ இது டோட்டலாக வந்து சொல்ல போனால் இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்களும் இந்த இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, பேசின சப்ஜெக்ட் ரெண்டையுமே திங்க் பண்ணி பார்க்கும்பொழுது ரெண்டுமே 50-50% நிச்சயமாக நமக்கு வேணும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணுறேன். வணக்கம். நம்ம சிந்தனைக்கு உணவளித்து நமது எண்ணங்களை தெளிவாக்கிய குவைத் தமிழ்ச்சங்கத்தின் பெண் உறுப்பினர் அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போது சச்சியம்மா அவர்கள் நமக்காக ஒரு சிறு உரையாற்றுவார். இன்றைக்கி நிறைய வாழ்த்துக்கள், எல்லாம் லேடிஸாக இருக்குது. ஸோ ஜென்ஸும் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் எல்லோரும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா லேடிஸ்லேயும் ஃபேமிலியில் வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்க நீங்கள்லாம். ஏன்னா நீங்கள்லாம் சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னா
ஒரு லேடிஸும் இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நீங்களாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து எல்லோரும் இது ரொம்ப எல்லோரும் ஆதரித்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கலன்னாக்கா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. மகளிர் தினம் இன்றைக்கி வந்து 100வது நாள். நிஜமாகவே ரொம்ப அருமையானது. மகளிர் தினத்தில் வந்து இன்னொன்று சொல்லணும், மகளிர் தினம் இந்த ஒரு நாள் கொண்டாடினா பத்தாது. அதை பாருங்கள், அவங்க ராஜி வந்து முதல்ல எஸ் சொல்லிட்டாங்க எனக்கு, மிஸ்ஸஸ் கணபதி. ஒரு நாளும் அவங்கள கொண்டாடணும். ஏன்னா அவ்வளோ பொறுமைசாலியாக இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணுறதுனால நிஜமாகவே இந்த மகளிர் தினம் வந்து வருஷத்தில் ஒரு நாளில் தினமே கொண்டாடணும். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி கொண்டாட ஆரம்பித்தாக்கா அப்புறம் வேறு எதுவுமே இல்லாமல் போயிடும். பரவாயில்ல, இந்த ஒரு நாள் கொண்டாடினாலும் அது ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுறாங்க எல்லாருக்கும். வந்து அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நான் வந்து சென்னையில் வந்து மகளிர் தினம் வந்து இந்த வருஷம் நான் வந்து அதிகமாக கலந்துக்கல. குவைத் வந்து இந்த இதில் நான் வந்து மகளிர் தினம் கலந்துக்கிறதுல எனக்கும் வந்து மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமாவில் வந்து நான் என்ட்ரானது நீங்கள்லாம் நிறைய மீடியாவில் பார்த்துருப்பீங்க. 4 வயசில் ராணின்ற படத்தில் வந்து பி பானுபதி அவங்களுக்கு ஜூனியராக நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். எல்வி பிரசாத் வந்து டைரக்ஷன். 2 வருஷம் தமிழ் ஹிந்தி 2 வருஷமும் நான் ஆக்ட் பண்ணேன் நான். ஸோ அப்படி தான் என்னுடைய இது வந்து கோயம்புத்தூரில் நான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ஸ்கூலுக்கு போகிற இதுவே எனக்கு கிடைக்கல. அது நிச்சயமாக எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு, ஏன்னா அப்போல்லாம் வந்து இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தை வளர்ப்பில் சொன்ன மாதிரி குழந்தைகளை வந்து 7 வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து போகும். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு முதல்ல இருந்தே எஜுகேஷன், ரெண்டாவது வந்து ஸ்கூல் வந்து, ஏன்னா அப்போல்லாம் திடீர்னு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு ஆடும் அந்த மாதிரி. அதனால் எனக்கு வந்து முதல்ல சினிமா பிரவேசம் கிடச்சிடுது. எனக்கு சினிமா பிரவேசம் கிடச்சப்புறம் நான் வந்து டேரெக்டாக வந்துட்டேன். ஆனால் வீட்டில் ப்ரைவேட், ஏன்னா ஸ்கூலில் வந்து என்னை கான்வெண்ட்டில் சொல்லிட்டாங்க, சினிமா லைக் பண்ணாக்கா ஸ்கூலில் வந்து படிக்கக்கூடாது, லீவு தரமாட்டோன்ட்டாங்க. மெயினாக படிக்கக்கூடாது இல்லை, சினிமான்னு போய்ட்டு நீங்கள் அடிக்கடி லீவு கேட்டால் தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு வந்து அந்த ஸ்கூல் வாழ்க்கை வந்து கிடைக்கல. ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தோஷம், சினிமா பைத்தியம்னு ஒரு படத்தில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி வரும், குட்டின்னு ஒரு ஹிந்தியில் வந்தது. அந்த படம் ரீமேக், நானும் ஜெயசித்ராலாம் பண்ணோம். ஸோ அந்த சினிமா பைத்தியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது வந்து இப்போ எப்படி வந்து எல்லாத்துலேயும் ஒரு காலேஜு ஸ்கூலு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டிசிப்ளின் எப்படி இருக்கோ, எங்கள் சினிமா உலகத்தில் நிச்சயமாக டிசிப்ளினாக இருந்தது ஒரு காலத்தில். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு குருகுல வாசம்னு சொல்லலாம். நான் சிவாஜி அண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரை பற்றி எடுத்துக்கிட்டாக்கா அவர் நடிப்பினுடைய இது யூனிவர்சிட்டி ஃபுல்லாக எப்படி சினிமானா அங்கே வந்து எப்படி இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும்னு குழந்தையிலேருந்து நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நிச்சயமாக அதுதான் இன்னிய வரைக்கும் இந்த 55 வருஷ வாழ்க்கையை நான் வந்து சினிமாவில் தொடர்ச்சியாக எங்கேயுமே நான் பிரேக் பண்ணதே இல்லை. என்றைக்குமே நான் சினிமா விட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி ஆனதே இல்லை. தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில படங்கள் கிளிக் ஆகும், ஒரு சில படங்கள் கிளிக் ஆகாது. எம்ஜிஆர் அண்ணன் அவர்களை பற்றி சொல்லணும். இந்த 2 பேரை பற்றி குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும். எம்ஜிஆர் அண்ணன் வந்து எப்படின்னா ரசிகர்களை சம்பாதிச்சது. இப்போ நாங்கள்லாம் வந்து இவ்வளோ ரசிகர்கள், இன்றைக்கும் எனக்கு வந்து இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா அது எம்ஜிஆர் அண்ணன் அவர்களால் தான். அவர் வந்து அந்த ரசிகர்கள்கிட்ட பழகிற முறை, அவரோட நிறைய படத்துக்கு நான் 100வது நாள் விழாக்கு போயிருக்கும்போது கூட பார்த்துருக்கேன். அவர் எப்படி அவங்களெல்லாம் அணுகுமுறை, எப்படி பேசுவார், எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணுவார், இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவருடைய தான தர்மங்கள், ஏன்னா அவர் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான்லாம் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அவர் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணது எல்லாமே நான் பார்த்து அவரோட அதில் கொஞ்சம் நான் எனக்கு மனசில் அவருடைய பாணியும் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு வந்தது. ஜெமினி மாமாவை பற்றி கேட்கவே வேண்டாம். ஜெமினி கணேசன் தான் இந்த மும்மூர்த்திகளில் டெஃபினட்டாக நான் சொல்ல வேண்டிய ஜெமினி மாமாவை பற்றி சொல்லணும். எந்த விதமே நான் கான்ட்ராவர்ஷியல், அவர் யாரை பற்றியுமே கமெண்ட் பண்ணதே இல்லை. வெரி ப்ளசன்ட் மேன் அவர். ஜெமினி மாமாவை பற்றி, ஜெமினி கணேசன் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ அருமையாக. அவர் தான் ஔவையார் படத்தில் என்னை வந்து, ஏன்னா அவர் தான் செலெக்ஷன் கமிட்டி, அப்போது அவர் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பார் ஜெமினியில். ஸோ அவரை பார்த்துருக்கேன். ஸோ இந்த 3 பேரோட இதுலேயும் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், வாகினி, ஜெமினி, ஏவிஎம், பக்ஷிராஜா, மாடர்ன் தியேட்டர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டுடியோலாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் மாதிரியே நடக்கும். அவ்வளோ அருமையான இது சினிமா வாழ்க்கையில். இப்படி பல இதுகள் வந்து எனக்கு ஒன்றொன்னையாக தாண்டி வந்து நான் இப்போ தான் இவ்வளோ வருஷம் ஆகிடுத்தான்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் சினிமாவுக்கு நான் வந்துட்டுமேன்னு நான் என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் சினிமாங்கிறது வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாதது. ஏதோ பார்ப்பாங்களே தவிர எல்லாரும் சினிமாங்கிறது வந்து பார்ப்பாங்க, சினிமா ஆர்டிஸ்டா அப்படின்னு போவாங்க. ஏன்னா அதுவும் வந்து நான் வந்து ஜாதியை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை.
இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா பிராமின் இதில் வந்து அது ரொம்ப இது ஜாஸ்தி கொஞ்சம். ஏன்னா சினிமான்றது அவங்களாம் சினிமாக்காரங்கன்னே சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஜாதியே கிடையாது. சினிமாக்காரங்கன்றது ஒரு ஜாதி கிடையாது. சினிமான்றது நீங்கள்லாம் எப்படி ஆஃபீஸ்க்கு போய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் பண்ண, பட் எங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து அப்படி இருந்த காலகட்டத்தில் நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் நான் தான் தலை தூக்கி, எங்கள் அப்பா அட்வொகேட், எங்கள் தாத்தா போலீஸ், இப்படி எல்லாரும் பல விதத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவனாக, ஒரு தாய் தகப்பன் மாதிரி இருந்து நான் என் குடும்பத்தை நான் வந்து ஒரு முன்னுக்கு கொண்டு வந்து காமிக்கணுங்கிற வெறி மட்டும் எனக்கு இருந்தது. ஆனாலும் அதை ஒரு கட்டுப்பாட்டோட எந்த அளவுக்கு நம்ம வந்து சினிமாங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளால் அதை ஏற்றுக்க முடியும் அதை மட்டும்தான் நான் ஏற்றுக்கிட்டேன். இல்லைன்னா நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்க முடியும். பட் பண்ணாததுக்கு காரணம் அந்த ஸ்டாண்டர்டு எப்போவுமே மெயின்டைன் பண்ணி. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன குழந்தையோடையும் பழகிறேன், ஒரு வயசானவங்களோடையும் பழகிறேன், இன்னொரு நடுமட்டத்தில் இருக்க நடு வயசோடையும் பழகிறேன். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஸ்டைல் பிடிச்சிருக்கு. இது நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஆடியன்ஸ், இப்போ பட்டம் நான் வந்து அவ்வளோலாம் வாங்கியிருக்கேன், எத்தனையோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அது எனக்கு பட்டம் இல்லை. ஒவ்வொருத்தரும் என்னை நேரடியாக பார்த்து, அம்மா நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் மாதிரி நீங்கள் வந்து பேசுவீங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக இருப்பீங்க, ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லைன்றது வந்து எங்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி, இப்போ இன்றைக்கி கூட ஸ்டேஜில் நான் சும்மா ஏதோ 1-2 எழுதினே தவிர இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நான் பேசும்போது கம்ப்ளீட்டாக வராது. நான் உங்களோடலாம் ஒரு வீட்டில் வந்து ஒரு சாதாரணமாக உங்களோட வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட்டோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ தான் நான் எனக்கு வந்து மேடையில் பேச தெரியும், எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து நான் வந்து என்ன சாதனைகள் அப்படின்னு சினிமா உலகத்தில் கேட்டால், நான் சம்பாதித்த அத்தனை நண்பர்களும் ரசிகர்களும் எனக்கு வந்து கிடச்சது தான். நிச்சயமாக நான் வந்து அவங்களுக்கெல்லாம் நான் வந்து வணங்குறேன். ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு தான். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பீரியடில் தான் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு மரியாதை இருக்கும். நாளைக்கு போனாங்கன்னா அவங்க யாரும் தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஆணித்திரமாக அவங்க எதுவுமே பண்ணலை. அது மட்டும் இல்லை, பர்சனல் வாழ்க்கையில் சினிமாவில் மட்டும் ஒரு கேரக்டர் எடுத்து நாங்கள் பண்ணதுனால மட்டும் இல்லை, பர்சனல் வாழ்க்கையில் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போதும் நாங்கள் ஒரு சினிமாத்தனமே இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு பெண்மணி, ஒரு எல்லோரும் நீங்கள்லாம் எப்படி வீட்டில் எப்படி பழகிறீங்க அந்த மாதிரி நாங்கள் பழகிறதுக்கு கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி பழக ஆரம்பித்தோம். அதனால தான் எங்களுடைய பேரோ எங்களுக்கு வந்து இன்னும் பப்ளிக்கில் வந்து ஒரு மரியாதையோ இருக்கிறதுக்கு காரணம். என்னுடைய தாய் தந்தைக்கும் அந்த மரியாதையை நான் சம்பாதிச்சு கொடுத்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து என்ன நான் சொல்லணும் அப்படின்னா, குவைத்துக்கு நான் வந்திருக்கேன் ஏற்கனவே. அப்போ எங்கள் ஃபேமிலி இருந்தது. செல்லதுரை அவர்கள் வந்து என்னை அழைக்கும் போது, குவைத் வந்து எனக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனில் எங்கள் ஃபேமிலி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு. என்னம்மா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நாங்கள்லாம் இவ்வளோ தமிழ் மக்கள் வந்து உங்களை ஆசைப்பட்டு கூப்பிட்றோம், நீங்கள் வரணும் இல்லையானார். அந்த வார்த்தை உண்மை. நாங்கள்லாம் வந்து பப்ளிக் ஃபிகராக இருக்கும்பொழுது உங்களை மாதிரி வந்து நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு, ஏன்னா நீங்கள் எங்கேயோ பிறந்தீங்க, நான் எங்கேயோ பிறந்தேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான ஒரு ஆதாயம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் ஆசைப்பட்டு ஒரு இது பண்ணி என் மேல் மரியாதை வச்சு என்னை நீங்கள் அழைச்சதுக்கு நிச்சயமாக என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நான் நிஜமாகவே என் வீட்டில் நான் வருஷ பருப்பு கொண்டாடுறதை விட உங்களோட நான் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப மனமார்ந்த சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இந்த நிகழ்ச்சியும் நான் மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாரும் சகலவிதமான சௌபாகியத்துடன் மன சந்தோஷத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீங்கள் எல்லாம் இருக்கணும்னு நான் அந்த ஆண்டவனை வாழ்கிறேன். வணக்கம், நன்றி. அடுத்தது நிறைவு நிகழ்ச்சியாக நமது தமிழ்ச்சங்கத்தின் கண்களான பெண் அங்கத்தினர்கள் கலைஞர் எழுதி ஏஆர் ரகுமான் இசையமைத்த செம்மொழியான தமிழ் மொழியாம் பாட்டை விளக்கு எடுத்து வந்து நடனமாடப் போகிறார்கள்.
எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உரைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழி